உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். திராவிட சூழ்ச்சிகள் தொடரில் கடந்த பதிவில் பெரியாரோட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பார்த்தோம். அதாவது 1938ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தில் பெரியார் இந்தி எதிர்த்து போராடினார். அதே நேரத்தில் 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் கலந்துக்கல. இதை பற்றி கடந்த பதிவில் விரிவான ஆதாரங்களோட பார்த்தோம். அதில் ஒரு சில ஆதாரங்கள் விட்டு போயிடுச்சு. அதை இப்போ பார்க்கலாம். மாணவர்கள் இந்தியை எதிர்த்து கடுமையாக போராடிட்டு இருக்கும்போது இங்கே பெரியார் தன்னோட விடுதலை ஏட்டில் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்னைக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இன்றும் மாணவர்கள் காலித்தனம், பஸ்ஸை கொளுத்தினர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னும், ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் அத்துமீறிய வன்முறை செயல், 2000 மாணவர்கள் ஊர்வலம், கலைந்து செல்ல கண்ணீர் புகை, மாணவர்கள் கற்களை வீசினர் அப்படின்னும், பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி என்ன எழுதியிருக்காருன்னா, போலீசார் அத்துமீறியதாக கூறப்படுபவை அபாண்டமே, ஜனவரி 25, 26ஆம் நாட்களில் சட்டத்தையும் ஒழுங்கையும் பராமரிக்க அவர்கள் பாடுபட்டனர், வக்கீல் சங்க தீர்மானத்திற்கு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் சங்கம் கண்டனம் அப்படின்னும், திருச்சியில் மாணவர்கள் காலித்தனம், பஸ்ஸுக்கு தீ, தபால் நிலையம் கொள்ளை அப்படின்னு எழுதியிருக்காரு. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வந்த விடுதலையில் பொள்ளாச்சியில் போராட்டத்தை இராணுவம் அடக்கியது, காலிகள் மீது சுட்டதில் 10 பேர் மாண்டனர், திருவல்லிக்கேணி பெரிய தெரு, வாலாஜா ரோடு சாலை ஓரங்களில் குடியரசு தினத்திற்காக கட்டப்பட்ட தேசிய கொடி தோரணங்களை மாணவர்கள் அறுத்து சொக்கப்பனை போல் கொளுத்தி அவமதித்தனர் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதோட நிறுத்தாம கிளர்ச்சிக்கு தயாராகும் அப்படிங்கிற புத்தகத்தின் 6, 10, 14, 15ஆம் பக்கத்தில் பெரியார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்தி எதிர்ப்பு என்ற பெயரால் நடத்தப்பட்ட காலித்தனம், தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது இந்தி, யார் வீட்டு பையனை இந்தி படி என்று எந்த பள்ளியில் கட்டாயப்படுத்தினார்கள், பத்திரிகைக்கார அயோக்கியர்களும் பித்தலாட்ட அரசியல்வாதிகளும் இந்தி கட்டாயம் என்று கட்டிவிட்டது கண்டு எல்லா மக்களும் சிந்திக்காமல் இந்தி இந்தி என்று இல்லாத ஒன்றை இருக்கின்றதாக எண்ணிக்கொண்டு மிரள்வதா, ஆரம்பத்தில் 4 காலிகளை சுட்டி இருந்தால் இந்த நாச வேலைகளும் இத்தனை உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டிருக்காது, எதற்காக சட்டம், எதற்காக போலீஸ், எதற்காக போலீஸ் கையில் தடியடி துப்பாக்கி, எதற்கு முத்தம் கொடுக்கவா கொடுத்துள்ளாய், இது என்ன அரசாங்கம், வெங்காய அரசாங்கம் இப்படின்னு எழுதியிருக்காரு. 1935ஆம் ஆண்டு இந்தியை எதிர்த்த பெரியார் 1968ஆம் ஆண்டு இந்தியை எதிர்த்து போராடினவங்களை காலிகள் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது போராடிய தமிழர்களை சமூக விரோதிகள் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னாரோ அதே போல தான் இந்தியை எதிர்த்து போராடிய மாணவர்களை பார்த்து காலிகள் அப்படின்னு சொன்னாரு பெரியார். இப்படி இந்தி திணிப்பை ஆதரித்ததோட மட்டும் இல்லாம தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழை கொச்சைப்படுத்தி ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாரு பெரியார். தன்னோட விடுதலை பத்திரிகையில தாய்ப்பால் பைத்தியம் அப்படிங்கிற தலைப்புல எனக்கு தமிழ் பற்றும் இல்லை, நான் தமிழனும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு பெரியார். அது மட்டும் இல்லாம இன்றைய நாளில் கூட மேற்கண்ட தமிழ் தாயின் பாலை நேரே அருந்தி வளர்ந்த பிள்ளைகள் ஆங்கில புட்டிப்பாலை அருந்தி இருப்பார்களே, ஆனால் எவ்வளவோ ஆற்றலும் திறமையும் உடையவர்களாகி இவர்கள் வாழ்க்கை நிலையே வேறாக, அதாவது அவர்கள் நல்ல பயன் அடைபவர்களாக ஆகியிருப்பார்கள், மற்றவர்களுக்கும் பயன்படும்படி நல்ல உரமுள்ள உழைப்பாளர்களாகி இருப்பார்கள் என்று உறுதியோடு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ் வழியில் படிப்பதை விட ஆங்கில வழியில் படிப்பதே மேல் அப்படின்னு சொல்றாரு பெரியார். அது மட்டும் இல்லாம தாய்ப்பாலை எதற்கு படிக்க வேண்டும், படித்த பிறகு அது எதுக்கு பயன்படும் அப்படின்னும், இன்றைய முற்போக்குக்கு முதல் எதிரி தாய்ப்பால் குடித்த மக்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. பெரியார் ஆரம்பத்தில இருந்தே தமிழை விட ஆங்கிலத்தை தான் தூக்கி பிடிச்சிருக்காரு. உதாரணமா ஆங்கில எழுத்துக்களையே தமிழ் எழுத்துக்களுக்கு நெடுங்கணக்காக அகர வரிசையாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும், தமிழ் உச்சரிப்புக்கு ஏற்ற எழுத்து ஆங்கிலத்தில் ஏதாவது 1-2 குறையுமானால் அதற்கேற்ற தமிழ் எழுத்தையே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னதோடு, ஆங்கிலமே தமிழனின் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் நிறைவும் அடைவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்கள் வீட்டில் மனைவியுடனும் குழந்தையுடனும் மட்டுமின்றி வேலைக்காரிகளுடனும் ஆங்கிலத்திலேயே பேசுங்கள், பேச பழகுங்கள், பேச முயலுங்கள், தமிழ் பைத்தியத்தை விட்டொழியுங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார். 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சென்னையில் பேசும்போது, தமிழை விட ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக்கினால் அதற்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொன்னாரு பெரியார். அதாவது பகுத்தறிவு பேசின பெரியார் ஆங்கிலம் படிச்சாதான் அறிவு வளரும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே அறிவுக்கும் மொழிக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இன்னைக்கும் ஐரோப்பியர்களும் ஜப்பானியர்களும் கொரியர்களும் சீனர்களும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த காரணம் அவங்க தங்களோட தாய்மொழியில படிச்சது தான். தமிழ் மொழியில படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆங்கிலத்தில் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
இன்னைய வரைக்குமே தமிழர்களால் மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடியாததுக்கு காரணமும் தமிழர்களோட ஆங்கில மோகம் தான். அதற்கான விதையை போட்டது பெரியார் தான். உடனே நீங்கள் சொல்லலாம், இன்னைக்கு தமிழர்கள் பல உலக நாடுகளில் வேலை செய்கிறாங்களே அப்படின்னு. எல்லா தமிழர்களும் இன்னைக்கு தொழிலாளியாக தான் வேலை செய்கிறாங்களே தவிர யாரும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையோ இல்லை தொழிற்சாலைகளுக்கு முதலாளியாவோ இருக்கிறது இல்லை. அதற்கு காரணம் அவங்க தாய்மொழியில் படிக்காததான். தனக்கு தமிழ் மீது பற்று இல்லை அப்படின்னு பெரியாரே சொல்லியிருக்காரு. தாய் பாஷை என்பதற்காகவோ நாட்டு பாஷை என்பதற்காகவோ எனக்கு தமிழ் பாஷையின் மீது எந்தவித பற்றும் இல்லை, அல்லது தனித்தமிழ் பாஷை என்பதற்காகவோ மிக பழைய பாஷை என்பதற்காகவோ அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட பாஷை என்பதற்காகவோ எனக்கு அதில் பற்று இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு படி மேலே போய் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னும் தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னு சொன்னார் பெரியார். அது மட்டும் இல்லாமல் இந்தி கட்டாயம் என்பதால் தான் தமிழ் மொழி பைத்தியம் நமக்கு ஏற்பட்டது, இது பார்ப்பனர்களின் திறமையே அப்படின்னு தமிழர்களோட தமிழ் பற்றுக்கும் காரணம் பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு பெரியார். அதே போல 1968ஆம் ஆண்டு அண்ணா ஆட்சியில் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. அதை கண்டித்து பெரியார் 15/12/1967 வெளியான விடுதலையில் உலக தமிழ் மாநாடம் வெங்காய மாநாடம், இது எதற்கு, கும்பகோண மாமங்கத்துக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது அப்படின்னு அறிக்கை விட்டார். இதோட நிறுத்தாம தமிழ் மொழி மீது தனக்கு இருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் சேர்த்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் எப்படி அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதினாரு. இன்னைக்கும் அந்த புத்தகம் தமிழும் தமிழரும் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு திராவிடர் கழகத்தால் தொடர்ந்து வெளியிடப்பட்டுட்டு வருது. அந்த புத்தகத்தில் பெரியார் எழுதினதை பற்றி பார்க்கலாம். தமிழ் மொழியை நான் காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறி வருகின்றேன். இடையில் இந்தியை நாட்டு மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் பார்ப்பனரும் பார்ப்பன ஆதிக்க ஆட்சியும் முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் எதிர்ப்புக்கு பயன்படுத்தி கொள்ள தமிழுக்கு சிறிது இடம் கொடுத்து வந்தேன். ஆயினும் ஆங்கிலமும் தமிழின் இடத்தில் இருக்க தகுந்த மொழியாகும் என்று பேசியும் எழுதியும் முயற்சித்தும் வந்து இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழை ஒதுக்கி விடுவதால் உனக்கு நட்டம் என்ன, வேறு மொழியை ஏற்றுக்கொள்வதால் உனக்கு பாதகம் என்ன, தமிழில் இருக்கும் பெருமை என்ன, நான் சொல்லும் ஆங்கிலத்தில் இருக்கும் சிறுமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னும் தமிழை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்ன பெரியார் தான் 1924 ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றே ஆகும். மொழி பற்று இல்லாதவரிடம் தேசப்பற்றும் இருக்காது என்பது நிச்சயம் அப்படின்னும், வங்காளிக்கு வங்க மொழியில் பற்றுண்டு, ஆந்திரனுக்கு ஆந்திர மொழியில் பற்றுண்டு, ஆனால் தமிழனுக்கு தமிழில் பற்றில்லை, இது பொய்யோ, தாய்மொழியில் பற்று செலுத்தாதிருக்கும் வரை தமிழர்கள் முன்னேற்றம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது 1924 தமிழர்களுக்கு மொழிப்பற்று வேணும், அப்போதான் தமிழர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படின்னு சொன்னார் பெரியார். ஆனால் 1968ஆம் ஆண்டு தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். இது மட்டும் இல்லாமல் தமிழ் புலவர்களையும் தமிழ் இலக்கியங்களையும் ரொம்பவே இழிவாக பேசியிருக்காரு பெரியார். தமிழ் இலக்கியங்களை பற்றியும் தமிழ் புலவர்களை பற்றியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்று தமிழ் உலகில் தமிழ் புலவர்களில் 2-3 தமிழ் புலவர்களின் பெயர்கள் அடிபடுகின்றன. அவர்கள் தொல்காப்பியன், திருவள்ளுவர், கம்பன். இந்த 3 பேரில் தொல்காப்பியன் ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தையே தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி அப்படின்னும், திருவள்ளுவன் அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான். கம்பன் தமிழ் அறிவை தமிழரின் எதிரியாகிய பார்ப்பனருக்கு ஆதரவாய் பயன்படுத்தி தமிழரை இழிவுபடுத்தி கூலி வாங்கி பிழைக்கும் மாபெரும் தமிழர் துரோகி ஆவான். முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்காரன். உலகில் ஒரு மாபெரும் மானம் கெட்ட சமுதாயம் இருக்கின்றது என்றால் அது கம்பனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூறும் கூட்டமே ஆகும். இப்படி தமிழர்கள் புகழ்ந்து பேசிய எல்லா புலவர்களையுமே ரொம்பவே இழிவுபடுத்தி இருக்காரு பெரியார். அதுக்கு அவர் சொல்ற காரணம் அவங்க எல்லாருமே ஆரிய கைக்கூலிகள் அப்படிங்கிறதான். திருக்குறள் மத உணர்ச்சியோடு எழுதப்பட்ட நூல் அப்படின்னு பெரியார் சொன்னதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையே. ராமாயணத்தை போலவே திருக்குறளும் எரிக்கப்பட வேண்டிய நூல் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார். இதை திருவள்ளுவரோட ஓவியத்தை முதல்ல வரைஞ்ச வேணுகோபால் சர்மா அவர் எழுதிய உள்ளத்தில் எழுதி ஓவியம் அப்படிங்கிற கட்டுரையில் சொல்லியிருக்காரு. விருதுநகரில் நடந்த திருக்குறள் மாநாட்டில் பெரியார் பேசும்போது, மற்ற புராண இதிகாசங்களைப் போல திருக்குறளும் மோசம்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காட்டுமிராண்டி காலத்தில் எழுதப்பட்ட இந்நூல் இந்த காலத்துக்கு பொருந்தாது, இதுவும் தமிழருக்கு ஒவ்வாத நூலே அப்படின்னு பேசியிருக்காரு. அதே கூட்டத்தில் பேசின பாவேந்தர் பாரதிதாசன் பெரியாரோட பேச்சை மறுத்து திருக்குறளை ஆதரித்து பேசினார். இப்படி திருக்குறள் ஆரிய நூல் அப்படின்னு அதை இழிவுபடுத்தும் பெரியார் தான் 1948ஆம் ஆண்டு நடந்த திருக்குறள் மாநாட்டில்
ஆரிய தர்மத்தை மனு தர்மத்தை அடியோடு கண்டிப்பதற்காகவே ஏற்பட்ட நூல் அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது 1948 திருக்குறளை புகழ்ந்து பேசின பெரியார் 1968 திருக்குறளை இகழ்ந்து பேசியிருக்காரு. திராவிடர் கழகத்தின் இலக்கிய அணி பரப்புரையாளரான சி. இலக்குவனார் 15/3/1951 சிலப்பதிகாரத்தின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல விடுதலையில சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதினாரு. ஒரு வாரம் கழிச்சு 21/3/1951 அன்னைக்கு தமிழறிஞர் சாமி சிதம்பரம் அதே விடுதலையில சிலப்பதிகாரம் சொல்லும் செய்திகள் யாவை, பகுத்தறிவு, ஜனநாயகம், தன்மானமே தமிழர் மரபு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதினாரு. இப்படி சிலப்பதிகாரத்தை பாராட்டி பெரியாரின் விடுதலையில கட்டுரைகள் வந்து 10 நாள் கழிச்சு 30/3/1951 அன்னைக்கு பெரியார் காங்கேயத்துல சிலப்பதிகாரத்தை இழிவா பேசினாரு. சிலப்பதிகாரம் என்பது ஆரியத்தை பரப்புகின்ற ஒரு நூல் என்பது அல்லாமல் வேறு என்ன? ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆரியந்தானே காட்சி அளிக்கிறது. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கின்ற திருமணம் பெண் அடிமைத்தனம், பண மூட்டைகள் திருமணம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கண்ணகி என்று கூறப்பட்டிருக்கும் பெண்ணிற்கு சிறிதாவது அறிவு, மனித உணர்ச்சி, தன்மானம் இருந்ததென்று யாராவது ஒப்புக்கொள்ள முடியுமா அப்படின்னு சிலப்பதிகாரத்தை ரொம்பவே இழிவா பேசினாரு பெரியார். 10 நாளுக்குள்ள ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு காரணம் மாப்போ சிவஞானம் தான். அதாவது சிலப்பதிகாரத்தை ஆதரித்து விடுதலையில் கட்டுரைகள் வந்துட்டு இருந்த அதே நேரத்தில் 24/3/1951 அன்னைக்கு சிலப்பதிகார மாநாடு ஒன்று வெகு சிறப்பாக நடத்தி முடித்தார் மாப்போசி. அதில் தமிழறிஞர்களான ராபி சேதுப்பிள்ளை, மு வரதராஜன், நா சஞ்சீவி போன்றவங்க சிலப்பதிகாரத்தை போற்றி பேசினாங்க. இதை பொறுக்க முடியாம தான் சிலப்பதிகாரத்தை எதிர்த்து பேசினாரு பெரியார். இப்படி தமிழர்கள் எதையாவது உயர்வா பேசினா உடனே அதை எதிர்த்து பேசுவார் பெரியார். பெரியார் சிலப்பதிகாரத்தை எதிர்த்து பேசின உடனே அதுக்கு பதிலடி தரும் வகையில் மாப்போசி தன்னோட தமிழரசு ஏட்டில் கண்ணகியை பழிக்கும் கருஞ்சட்டை தமிழர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார். அது பலராலும் பாராட்டப்பட்டது. இப்படி பெரியார் தமிழ் இலக்கியங்களை தொடர்ந்து இழிவா பேசுறதை பார்த்து பொறுத்துக்க முடியாத பாரதிதாசன் பெரியாரை கண்டிச்சு மிகப்பெரிய கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. பாரதிதாசன் மட்டும் இல்லாமல் கியாப்பை விஸ்வநாதன், மாப்போசி, சோமசுந்தர பாரதி போன்றவங்களும் பெரியாரை கண்டிச்சு பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ் எழுத்துக்களை சீரமைச்சது பெரியார் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம தமிழை அச்சடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பெரியாரிஸ்டுகள். ஆனால் அது உண்மை கிடையாது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்ல 1915 தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல வஉசி சுப்பிரமணிய சிவா நடத்திய ஞானபனு அப்படிங்கிற ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில் யானை துதிக்கை போல இருக்கும் எழுத்துக்களுக்கு பதிலாக ரா, ரோ, நா, நோ என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு யானை துதிக்கை போன்ற சுழிக்கு பதிலாக இரட்டை கொம்பையும் ஒற்றை கொம்பையும் 1030 குமரன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியரான முருகப்பா பயன்படுத்தினார். அதன் பிறகு 1931 தான் குத்தூசி குருசாமி அப்படிங்கிற ஒரு முன்மொழிந்திட பெரியாரும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்தியதோடு தன்னோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளில் அதை பயன்படுத்தி வந்தார். இப்படி பெரியார் செஞ்சது தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றால கிடையாது. அவரோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளை அச்சிடுவதற்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த சீர்திருத்தங்களை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே பெரியாரால் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அது எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த எழுத்துக்கள் தான். அதற்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகரும் சொல்லியிருக்காரு. இப்படி தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் இழிவா பேசினதோட மட்டும் இல்லாமல் 1943 நவம்பர் 17 அன்னைக்கு குடியரசு இதழில் பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதோட தலைப்பு நம் தாழ்மைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான். அதில் தமிழனோட இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு விளக்கி இருக்காரு. முதல்ல தமிழனுக்கு அடித்தளம் இல்லை அப்படின்னும், தமிழனுக்கென்று ஒரு அமைப்பும் இல்லை, தமிழன் என்றாலே பார்ப்பான், முஸ்லிம், கிறிஸ்துவன் முதலான எல்லோரும் சேர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னும், தமிழருக்கென தனி முறையோ வழித்துறையோ கிடையாது, அதாவது அவனுக்கென எந்த தனி நடை உடை தோரணையும் கிடையாது, ஆரியம் கலவாத தனித்த இலக்கியம் எதுவும் தமிழனுக்கு இல்லை, தமிழனை தனித்த முறையில் வழிநடத்த எந்த தலைவனும் கிடையாது, தமிழருள் தலைமக்களுக்கு தம் தமிழர் குமுகத்தை பற்றி யாதொரு அக்கறையும் கிடையாது, அயலார்கள் என்னதான் இழிவுபடுத்தினாலும் தமிழர்கள் அதனை பொருட்படுத்தவே மாட்டார்கள், தமிழனுக்கு தன்மானம் பிறக்க வழியே இல்லை, அத்தமிழனுக்கு மானம் என்றென்றும் இருந்ததே இல்லை அப்படின்னு தமிழர்களை பற்றி தான் மனசில் நினைச்சதை அப்படியே வெளியே சொல்லியிருக்காரு பெரியார். அதே போல காமராசர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான போது
தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழனின் அமைச்சரவை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெருமை. நீ ஒரு கன்னடியன், அப்படி இருக்க நீ எப்படி தமிழர்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் என்று என்னை கூட கேட்டார்கள். தமிழன் எவனுக்கும் அந்த தகுதி இல்லையப்பா என்று நான் அதற்கு விடை சொன்னேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதே அதற்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார். இப்படி தொடர்ந்து தமிழையும் தமிழரையும் தமிழ் இலக்கியங்களையும் இழிவாக பேசியிருக்காரு பெரியார். ஆனால் இது எல்லாத்துக்குமே பெரியாரிஸ்டுகள் முட்டு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, இது எதையுமே பெரியார் தமிழ் மீது உள்ள வெறுப்பால் பேசலை, தமிழ் மொழியும் தமிழரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு, அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார் தமிழை சனியனே அப்படின்னு திட்டினது ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு திட்டுவாங்களோ அது மாதிரி தான், அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் தன் குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் சனியனே செத்து தொலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெரியாரோ தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னும் தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்திலே பேசுங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி செய்கிறதன் மூலமாக எப்படி தமிழ் வளரும்? இப்படி பெரியார் சொன்னதுக்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் கொடுக்குற விளக்கத்தை பார்த்தா பெரியாரே சிரிச்சிருவார். இதே போன்ற பல தகவல்களுக்கு தொடர்ந்து சங்கத்தமிழன் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.